இவ்வளோ வேகமாக பர்ஃப்யூம் அமுக்கிட்டு எங்கே போகிறோன்னு தான் பார்க்குறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை. பக்கத்தில் சனி பகவான் கோயிலில் வந்து எவ்ரி வீக் சனிக்கிழமைனா அங்கே ஃபங்க்ஷன் தான். குட்டியாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு வாட்ச் கட்டிட்டு, நமக்கு இந்த வாட்ச் கட்டினா தான் ஒரு அழகே. அப்படி ஒரு கெத்தாக இருக்கான். நார்மலாக இருக்கிறதுக்கு வாட்ச் கையில் இருந்துச்சுன்னா எதையோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலு. ஒன்றுமே நம்ம சாதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் வாட்ச் கட்டினா அப்படி ஒரு இது. கிளம்பியாச்சு. இதுதான் சனி பகவான் கோயில். வீடுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் ஒரு நாளை பார்த்தா. அப்படி எப்போ அவசர ஆத்திரம் வந்தாலும் வெளியில் வந்தால் அந்த பிரச்சனை தான். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் கோயிலை சுற்றி இருக்கிற சாமி படங்கள். அதனால் வெளியில் மட்டும் வீடியோ எடுத்தேன். உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போனப்போ வீடியோ எடுக்கலை. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே இவன் பண்ணுவான். நான் தலையில் பூ வச்சேன்னா அவன் காதில் பூ வைப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுருந்தான். கேமராவை அவன் பக்கம் திருப்பின உடனே ஒரே ஓட்டம் ஓடி போய் பூவை எடுத்து அங்கே போட்டான். காலையிலக்கு சாப்பாடே நமக்கு இங்கே தான். எவ்ரி சாட்டர்டே சாப்பாடு வந்து இங்கே தான் சாப்பிடும். இங்கே வந்ததுலேருந்து 4-5 மாதமாகவே இங்கே வந்ததுலேருந்து காலையில் சனிக்கிழமைனா சாப்பாடு இங்கே தான். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே வந்து எப்பயுமே சாப்பாடு போடுவாங்க. ஒரு பொங்கல், சாம்பார், சோறு, அப்படி இல்லைன்னா குஸ்கா மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த கோலம் வந்து எங்கள் ஓனரம்மா போட்டது. ஓனரம்மா வீட்டுக்கு கீழே போட்டிருக்குறாங்க. நாங்கள் வந்து மேலே போயிருக்கோம். அவங்க ஒன்றுமே போட மாட்டாங்க. சும்மா நார்மலாக 4 கோடு தான் போடுற மாதிரி இருக்கு. பார்க்கவே அழகாக இருக்கு. இங்கே பாருங்கள், நான் போட்ட கோலம். நாய் கண்டுச்சுன்னா விரட்டி போயிடும் அந்த அளவுக்கு. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதில் நம்ம கைக்கு வர்ற மாதிரி தானே வரும். அவங்க வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. வந்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போனோம்னா மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால் டிமார்ட்டு ஸ்டார் பஜார் போவோம். டிமார்ட் மாதிரி இதுவும் ஒரு பஜார். தேவையான லிஸ்ட்டெல்லாம் என்னென்ன வீட்டில் அரிசி பருப்பு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கிறது. அங்கே போனால் வந்து மனசு மாறிடும். அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், அதை போய் பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வெட்டி செலவுகள்லாம் வரும். அதனால் எப்பயுமே என்னென்ன நம்மக்கிட்ட இல்லையோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறது. நம்ம பேப்பரில் என்ன எழுதியிருக்கோமோ அதை மெயினாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பியாச்சு. வந்துட்டேன் பார்த்தீங்களா. 2 பஸ்ஸு பிடிச்சி வரணும். ஃபஸ்ட்டு பஸ் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். செகண்ட் பஸ் வந்து 10-15 நிமிஷம் ஆகும். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த டிராஃபிக்ல எல்லாம் நின்னா எரிச்சலாக வரும் பஸ்ஸு. இந்த அரை மணி நேரமே 1.5 மணி நேரம் டிராஃபிக்ல இழுத்துட்டு வரும். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. வந்து நமக்கு தேவையான ஜாமானெல்லாம் எடுத்தோம். அரிசி, பருப்பு, வெல்லம், கோதுமை மாவு, மெயினாக நமக்கு அதுதான் முக்கியம். அப்புறம் வேர்க்கடலை. ரொம்ப நாளாக ஆச்சு வேர்க்கடலை வாங்கி ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்து வச்சு இவ்வளோ நாள் சாப்பிட்டோமா. இப்போ தான் இந்த கவரு தான். இந்த கவரை ஒரு நாள் பார்த்தா பெரிய கவர் இருக்கும் அரிசி பருப்பு எடுக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தா 1 கிலோ கூட பிடிக்காது. ஒரு தான் நானும் தடவி தடவி தேடி எடுத்தது. எங்கேயோ அங்கே லாஸ்ட்டில் தான் இந்த கவர் பெரிய கவர் இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த டைம் வந்து பெரிய கவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்காச்சு. எல்லாரும் பெரிய பெரிய ட்ராலியை போய் எடுத்து தூக்குவாங்க. நான் வந்தால் நான் இந்த ட்ராலி மட்டும்தான் எடுப்பேன். இது மாதிரி ஒரு 4-5 ட்ராலி தான் இருக்கும். அப்புறம் மற்றபடி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதை தான் எடுப்பாங்க. இவனை பாருங்க, இந்த மூட்டையை தூக்கி மேலே வைன்னு சொல்லி என்னைய பாடாப்படுத்துறான். நீனே முடிஞ்சா தூக்கி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்து பொட்டுக்கல்ல இருக்குதுங்க. அவன் தூக்கி தூக்கி பார்த்துட்டு தூக்க முடியல. ரொம்ப அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சினுங்குனாரு. இங்கே பாருங்க, பக்கத்தில் பாருங்க பெரிய ட்ராலி குழந்தைய தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. நான் தான் எப்பயுமே அந்த ட்ராலி எடுக்க மாட்டேன். இதுதான் நான் நம்மளால இதை தான் எடுக்க முடியும். அதை இழுத்து திருப்பி ஒரு பக்கமாக வளைச்சு கொண்டு போகாட்டியும் இந்த வெள்ளை எடுத்த பார்த்தீங்களா சின்ன கவரு, அது மாதிரி தான் சில டைம் வச்சே இருப்பாங்க. இந்த பெரிய கவரே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருங்க அரிசி பருப்பெல்லாம் இருக்கிறது. இந்த டைம் ஏதோ இருந்துச்சு. வந்துட்டு ஒரு பேரிச்சம்பழம் வாங்கியாச்சு.
எரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் அந்த கிரீன் கலர்ல உள்ள ஒரு பாக்கெட் மட்டும் எடுக்கிறது. இந்த டைம் வந்து நட்ஸ் வாங்கல. இதை மட்டும் பேரிச்சம்பழம் மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இவனுக்கு இந்த சிப்ஸ் வேணும் கண்டிப்பா. அவர் வாக்குல பில்லு போட்டு வெளியே வந்தாச்சு. தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, என்னாலலாம் தூக்க முடியல போ. தூக்குடான்னா பிடிச்சி இழுக்கிறேன் ஒரு பக்கம் காதை. ஆளால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி அப்புறம் நம்மால வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கிட்டு பஸ்ல வந்துட்டோம். பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா பஸ்ஸை விட்டு இறங்கின இடத்துலயே தமிழ்நாட்டுக்கார அக்கா வந்து ஒரு அக்கா இங்க வந்து ஜூஸ் கடை வச்சிருக்கிறாங்க. மற்ற மாசம்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. இந்த ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே வந்துடுவாங்க. ஜூஸ் வச்சுருந்தாங்களா, எனக்கு இப்போ ஜூஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா, சரி போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தால் நம்மளால் இங்கே எல்லாத்தையும் இங்கே எடுத்து விலக்கி வச்சுருந்தாரு. சரி அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெஜிடபிள் பிரியாணி. அங்கேருந்து இந்த வாரம் வந்து சந்தைக்கு போகவே இல்லையா, அதனால அங்கேயே ஸ்டார் பஜார்லேயும் தேவையான காய்கறிகள் வாங்கியாச்சு. கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, இப்படி வாழைப்பழம் தேவையான ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கொத்தமல்லி புதினாவை வந்து அப்போவே முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சதுனால சரி இங்கனையே பற்ற வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா இங்கனையே இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர் அங்கேருந்து கொண்டு வர்றதே பெரிய குப்பை தொட்டி ஃபுல்லாக நிரம்பி வழியாம். முக்கால்வாசி டென்ஷன் ஆகும். இதை தனியாக எடுத்து உள்ளே போட்டாலும் பில்லு போடுற இடத்துல திட்டுவாங்க. இந்த கவருக்குள்ளே தான் வச்சு கொண்டே கொடுத்தா தான் பில்லு போடுவாங்க. அதனால அப்படியே போயிடும். இந்த ஒன்று ஒன்றா புழிஞ்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டா கறி மசாலா பட்டை இருந்துச்சு. அதனால அதை அப்படியே வந்து குப்பரை கொட்டிட்டேன். ஒரு 2 லீஃபும் கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக கிராம்பு ஒரு இது இருந்துச்சு, அந்த குருணை மாதிரி உள்ளதெல்லாம். அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தில் ஒரு 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம், ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சின்ன வெங்காயம் போடும்போது வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் 2யுமே கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணி 2யுமே போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வதக்கிக்கிட்டே இதை கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்து எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணேன் பாருங்க. அவ்வளோ டைம் பசி. மணி ஒரு 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. பயங்கர பசி. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன். வீட்டில் இருந்தால் பசிக்கவே பசிக்காது. வெளியில் போனோம்னா அது என்னதான் தெரியல, அப்படிதான் ஒரு பசிக்கும். இங்கேயே சாப்பிட்ருவோமா அப்படின்னு கூட தோணும். வேண்டாம், நம்ம வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணும். காலையிலையும் சமைக்கலை, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற பொருளை வச்சு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து இதை தான் வச்சு சாப்பிட்டேன். சமைச்சு நாங்கள் சாப்பிடும்போது 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட உட்காரும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரும்போது வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும். பருப்போட அரிசி கூட சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சமைக்கணும். சமைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமனில் பாதி லெமனை மட்டும் கட் பண்ணி உள்ளே போட்டுறணும். அது போடங்காட்டி இங்கே பாருங்க கண்ணெல்லாம் தெறிக்குது. அது நோக்கத்துக்கு பசியில் கண்ணில் தெரிச்சதும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. அது பாட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது விறுவிறுன்னு. ஏன்னா சமைச்சு முடிச்சாதானே சாப்பிடணும். லெமன் போட்டுக்குவோம், தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். அது வந்து நம்மளோட அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப புளிச்சு போயிருக்கும். அதே போடாமல் இருந்தோம்னாலும் டேஸ்ட்டே இருக்காது. ஓரளவுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் தான் அரிசி, 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் போட்டாவே போதும். 2 நேரத்துக்கு போதும். 1 டம்ளர் போட்டால் 1 நேரத்துக்கு சாப்பிட்டு மிச்சமே இருக்கும். நம்ம 1.5 டம்ளர் போட்டோம்னா மதியத்துக்கு நைட்டுக்கு 2 நேரத்துக்குமே போதும். அதனால் கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டு அரிசியை வந்து இதை அடுப்பில் அடுப்பில் நம்ம குக்கரை வைக்கும் போதே அரிசியை ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுட்டேன். அது வந்து நம்ம இதுவெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி வதக்கி காயெல்லாம் வதங்குறதுக்குள்ளே நமக்கு அது ரெடியாக இருக்கும். அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். அதனால் அதை வந்து அப்போவே வந்தோடனே ஊற வச்சாச்சு. நல்லா அதையும் 2 டைம் கிளஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைப்பேன் எப்பயுமே. அது வந்து அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப வேகாத அரிசியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேகாது. நான் வந்து குக்கரில் வைக்கிறனால
விசில் செட் பண்ணும்போது 3 விசில் தானே செட் பண்ணுவோம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற மாட்டோம். 1க்கு 2 அந்த கணக்கு தான். காய்க்காக ஒரு 1/4 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாப்பிட ஆரம்பிப்போம். இது செஞ்சிட்டு இருக்கையில எங்கிட்ட ஒரு குட்டி சண்டை ஒன்று அப்பனுக்கு மயனுக்கும். ஏன் எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேத்துக்கும் எல்லாம் பொருத்தமாகவே இருக்க மாட்டேருக்கு. ஒன்று என் கூட சண்டை போடுவேன், இல்லாட்டி அவங்க அப்பா கூட சண்டை போடுவேன். எனக்கு அதை செய்யலை, இதை எடுத்து கொடுக்கல, அதை பண்ணி கொடுக்கலன்னுக்கிட்டு. இந்த விசில் வந்து நம்ம எப்பயுமே வாசரை வந்து தனியாக கழட்டி வச்சு தனியாக கழட்டி நம்ம விசிலில் குக்கரில் மாட்டும் போது தான் அதை கரெக்டாக செட் பண்ணணும். அதில் ஏதாச்சும் அதை உள்ளே வச்சுருந்தோம்னா ஏதாச்சும் பழைய அரிசி இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக சொட்டு சொட்டுன்னு வாங்கிக்கிட்டு விசிலே வரவே வராது, உள்ள அரிசி வேகவே வேகாது. அதனால் இந்த டயத்தில் மட்டும்தான் அதை போடணும். அது அப்பையிலேருந்து அப்படியே செய்ய சொல்லி எனக்கு குக்கர் பயன்படுத்த சொல்லி கொடுத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது அப்படியே விரிச்ச வழி கிடக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அந்த ஏபிசிடி எதில் எழுதுறேன், போர்டு வாங்கி கொடுத்துருக்கு, ஸ்லேடு வாங்கி கொடுத்துருக்கு, நோட்டு புக்கெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுப்புட்டு இவன் டேபிளில் போய் எழுதிட்டு உட்காந்துருக்கான். ஒரு வழியாக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கீழெல்லாம் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நெய் ஊற்றத்துக்க மறந்துட்டேன். இப்போ தான் நெய் ஊற்றலைன்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா அது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடு வந்து தெவட்டாது. நிறையா ஊற்றினோம்னால தான் தெவட்டும். இப்போ வந்து ஆனியன் ரைத்தா. எனக்கு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் பிரியாணி ஆகட்டும், நமக்கு வந்து தயிர் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். அதனால் எப்பயுமே சாப்பாட்டில் தயிர் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவசரம் பண்ணினாலும் சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து நைட்டுக்கு வந்து பெருசாக எதுவும் சமைக்கலாம் இல்லை. ஆம்லெட் ஒரு 3 முட்டை வாங்கிட்டு வந்து, ஆளுக்கு ஒரு முட்டையை கணக்கு பண்ணி 3 முட்டை வாங்கிட்டு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி டக்குன்னு ஒரு குட்டியாக 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டாக போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு அதையே நைட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டேன். நான் முட்டை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வடையும் ஒரு 4 வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பாட்டுக்கு வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு லேட் ஆயிடுச்சு, தண்ணி விட்டுருச்சோ என்னமோன்னு ஒரு சின்ன பயத்தோடவே தான் ஓப்பன் பண்ணினேன். என்னால் ஒரு 2 மணிக்கு தானே சமைச்சிருந்தது. இப்போ சாப்பிடும்போது ஒரு 7 மணி 7:30 இருக்கும். அந்த டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கெட்டு போகலை, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த சாட்டர்டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து முட்டையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது. கடையிலலாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் அதோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகும்போதே இது பண்ணிடுச்சு. இன்னும் பெப்பர் பவுட்ரு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஜீரகத்தையும் பெப்பரையும் லைட்டாக நுணுக்கி தான் போட்டு விட்டேன். அதனால் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும். கல் வச்ச பிரியாணி அவ்வளோதான். மிச்சம் இருந்தது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. யாருக்கும் பத்தலைன்னு சொல்ல முடியாது, மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது இந்த ஐட்டம்லாம் பக்கத்தில் இருக்கணும் எப்பயுமே. தண்ணி, தயிர், உப்பு, நமக்கு தேவையான சைடிஷ்ஷு, சாப்பாடு எல்லாமே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு 3 பேரும் மாற்றி மாற்றி சர்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அதுதான் சந்தோஷம். தயிர் பச்சடி இதோட முடிஞ்சிருச்சு. சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. சரி, மதியமும் இதே தானே சாப்பிட்டோம், நைட்டுக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணுனா பரவாயில்ல அப்படின்ட்டு இது பண்ணணும். அவன் எனக்கு பேப்பரோட வேணும்னா கொடுத்தாச்சு. கவரோட வாங்கிக்கிட்டாரு. ஓகே, பாய்.